திருக்குறள் சிந்தனை. பல வகையான சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அவ்வாழ்வில் எவ்வகையிலும் தாழ்வு நேராமல் நெறிப்படியே வாழ்ந்து வர வேண்டும். அவ்வாறு நேர்மையாக வாழ்ந்தால் சீர்மைகள் சிறப்புகள் விளைகின்றன. மனிதன் எந்த வழியிலும் நடுவுநிலை தவறாது செம்மையாக நடந்து வருவது மிகவும் அருமையாகும். ஆனாலும் நடுவு நிலைமையை தகுதியாக கொண்டு வாழ்பவர்கள் சிறந்த சான்றோர்களாக போற்றப்படுவார்கள். உள்ளம் செம்மையானால் உயர்வுகள் தானாக வரும். நடுவு நின்றார்க்கன்று ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை. நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்பது திருமந்திரப்பாட்டு. ஆதலால் மனம் உள்ளம் செம்மையானால் உலகில் வாழ்வது நெறிப்படி வாழ்வது சிறந்த ஒன்றாகும். அம்மனிதன்தான் சிறந்த மேன்மைகளை அடைகின்றான். அப்பொழுதுதான் அவனை உலகம் உவந்து போற்றும் என்று தெய்வப்புலவர் நடுவு நிலைமை அதிகாரத்தில் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின் என்றார். நாளையும் சிந்திப்போம்.